நான் நடித்த அந்தோனி படம் வேர்ல்டு முழுக்க ரிலீஸ் ஆகுது. தமிழ், சிங்களம், மலையாளம் எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் நாங்கள் வந்து சந்திப்போம். அந்தோனி திரைப்படத்தினுடைய அஷானா இப்போ நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் அஷானா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு? ஓ நிறைய வேலை வாங்கிட்டாங்களா? நிறைய ஈஸியாக இருந்ததா? அந்த கேரக்டரோட பேர் என்ன? வானிலா. வானிலா. சூப்பர் பேரு. சரி, இந்த படத்தை வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது இல்ல என்ன ஈஸியா இருந்ததுன்னு சொல்லுங்க. கஷ்டம் இல்ல, ஈஸியா இருந்தது. எல்லாமே ஈஸியா இருந்ததா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நீங்க பண்ணது என்ன இந்த படத்துல? நடுக்கடலுக்குள்ள இருந்து அப்பாவோட மீன் பிடிச்சது. அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? கடல்ல ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்புறம் இந்த படத்துல நடிச்சவங்கல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப யாரை ரொம்ப பிடிச்சது? அவங்க ரொம்ப நல்லா நடிச்சாங்க, இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க, சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? என்னுடைய மாமா, அவர் எல்லாத்தையும் சொல்லி தந்தவங்க. அவரால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இந்த படம் நடிக்க. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க தானே முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது, என்னதான் மாமா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் நானே சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு பேசுவேன் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு இதுல என்னெல்லாம் நீங்களா பண்ணீங்க? சைக்கிள்ல போகும்போது நான் எனக்கு அதுல ஒரு வசனமும் இல்லை. அப்ப நான் கேட்டேன், அப்பா நாங்க எங்க போறோம்னு கேட்டேன். அப்ப அவர் வந்து தடுமாறினவர், என்ன சொல்றேன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவராலதான் எனக்கு நிறைய ஷாட் போனோம். சரி, இப்போ நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டதால அப்ப அவருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு டயலாக் வந்தது. அப்ப நீங்க அதுல வந்து உங்களோட இன்புட் கொடுத்துருக்கீங்க படத்துல. சரி, ஓகே. இந்த படம் நடிச்சதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். சரி, அப்ப படத்தை பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வர போறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. மார்ச் 13 என்னுடைய படத்தை வந்து பாருங்க.